அணைப்பாடி கிராமத்திலே குடமுழுக்கு, அனைவர் முகத்திலும் ஒரு சிரிப்பு. ஆனால் சிலர் இதயங்களில் மட்டும் அழுகை இன்னும் அடங்கவில்லை. ஏனென்று கேட்கிறீர்களா? 5 வட்டி ஆசை காட்டி வாழ்க்கையை விழுங்கிய கொடுமை. வீட்டின் விளக்கை அணைத்து வைத்து வெளியிலே விழாவை கொண்டாடுகிறோம். அணைப்பாடி மக்களே கேளுங்கள், 5 வட்டி ஆசைகளை தூண்டியது யார்? நம்பிக்கையை விதைத்தது யார்? நமது வியர்வையையும் நமது இரத்தத்தையும் உள்ளெலும்பு வரை சுரண்டியது யார்? கேட்டீர்களா? அண்ணன் என்று அழைத்தோமே, தம்பி என்று நம்பினோமே, மச்சான் என்று மனம் திறந்தோமே. ஆனால் இன்று அந்த வார்த்தைகளெல்லாம் காயங்களாக மாறிவிட்டதே. நமக்கு உதவுவோம் என்றவர்களே இன்று எங்கே சென்றார்கள்? நாளை என்று காலம் தள்ளினார்கள். பணம் கேட்டால் கதை சொல்கிறார்கள். பாசை வார்த்தைகளால் ஏமாற்றுகிறார்கள். காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலும் வெயிலில் கருகியும் மழையில் நனையும் உழைத்த காசு இன்று எங்கே? காசு காசாக சேர்த்த பணம், கண்ணீரால் நனைந்த பணம், குழந்தையின் பசியை மறந்து சேர்த்த பணம் இந்த 5 வட்டி குழுக்களிடம் இரையாகிவிட்டதே. அணைப்பாடி மக்களே, யோசித்தீர்களா? பணம் கேட்டால் வீரவசனம் பேசுகிறார்கள். போலீஸுக்கு போனால் என்ன, கோர்ட்டுக்கு போனால் என்ன என்று சட்டத்தையே சிரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், ஏழையின் சாபம் ஒரு நாள் அமைதியாக வந்து மெல்ல அவர்களின் கதவை தட்டும் என்று. இது ஒரு வழி. ஒவ்வொரு நாளும் உறங்க முடியாமல் மரணம் தாளாட்டுவது போல் நான் தள்ளாடுகிறேன். மிகவும் பாதிக்கப்பட்ட ஒருவனாய் சொன்ன வார்த்தைகளை மாற்றி மாற்றி பொய்யுரையை வழங்குகிறார்கள். கொடுமையிலும் பெருங்கொடுமை நம்பியவர்களை நடுத்தருவில் நிறுத்தியது. கண்ணீரை பார்த்தும் கல்லாய் நின்று சிரிப்பது. தாயின் தாலியின் அடமானம், தங்கையின் செயின் அடமானம், வீட்டுக்குள் சண்டை, வெளியிலே அவமானம். மக்களே, மௌனத்தை களையுங்கள், உண்மையை கேளுங்கள், உழைப்பவனின் குரலுக்கு உறுதுணையாய் நின்றிடுங்கள். நீங்கள் சாப்பிடும் உணவிலே எத்தனை கண்ணீர் கலந்திருக்கிறது. நீங்கள் கட்டும் மீட்டிலே எத்தனை உயிர்கள் புதைந்திருக்கிறது. 5 வட்டி ஆசை ஏற்படுத்திய முகவர்களே, நீங்கள் இதை புறக்கணித்து கடந்து போக முடியாது. எல்லோரின் பணம் ஒருவன் தான் ஏமாற்றிவிட்டான் என்று சொல்வதை ஏற்கவும் முடியாது. அப்படியாயின் எவ்வாறு பணம் சென்றன? எங்கே சென்றன? என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருக்குமா? இந்த குடமுழுக்கு நாளில் சொல்கிறேன், காலம் கணிகிறது. பணத்தை கொடுத்து விடுங்கள். அனைத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இங்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கு யாருடைய பெயரையும் நான் குறிப்பிடவில்லை. நான் மிகவும் மனவலியில் உறங்க முடியாமல் யார் பெயரையும் குறிப்பிடாமல் இந்த பதிவை பதிவிடுகிறேன். மீண்டும் நான் பதிவிட விரும்பவில்லை. பதிவிடும்படி யாரும் செய்துவிடாதீர்கள். வேண்டிய பணத்தை கொடுத்து விடுங்கள். வாங்கிய பணத்தை விரைவில் கொடுத்து விடுங்கள். உங்களுக்காக வட்டி கட்டி ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த குடமுழுக்கு அற்புதமான நன்னாளில் இந்த அனைத்து தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு கிட்டி போராடுங்கள். இதுவரை என்ன செய்தீர்கள்? துடிக்கவில்லையா? ஒரு ரூபாயா, 2 ரூபாயா, லட்சம், கோடி, எத்துணை பணம்? மக்களை எவ்வளவு நாளைக்கு சொற்களால் ஏமாற்ற முடியும்? கண்டிப்பாக இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். கொடுத்தே தீர வேண்டும். சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. நீங்கள் தான் பொறுப்பு, கொடுத்தால் தான் தருவேன் என்று சொல்லும் வசனங்கள் வேலைக்கு ஆகாது. மீண்டும் என்னை பேசும்படி வைக்காதீர்கள். என வேண்டிய பணம் கிடைக்கவில்லை எனில் இந்த மக்களுக்கு சரியான நேரத்தில் இன்னும் சில பெயருடன் பதிவுகளை மட்டுமல்ல, அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். அதுபடி வைத்துக்கொள்ளார்கள். ஏனால் நீங்கள் எல்லாம் என் நெஞ்சங்கள், சொந்தங்கள். கொடுத்து இந்த அனைத்து தெய்வங்களின் அருளாலும்
நல்வாழ்க்கையை பெற்றிடுக என்று அனைத்து 5 வட்டி முகவர்களுக்கும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆனைப்பாடி மீண்டுமில்லை, மிகவும் பின்தங்கி போகும். அதற்கு நீங்கள் ஆளாகிவிடாதீர்கள். மிகப்பெரிய கொடுமையை சந்திக்க நேரிடும், தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.